வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக், அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது நிஜமாகவே வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷன் கூட சொல்லலாம். இப்போது நான் என்ன அப்படின்னு சொன்னால் தானே உங்களுக்கு அந்த சீக்ரெட்டோடையும் ஒன்றுமே இல்லை, சாதாரண முருங்கைக்கீரை தான். என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தருக்கு ரொம்ப அனிமிக் ஆகிடுது, ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனால் ரொம்ப அனிமிக் ஆகிடுது, ரொம்ப டவுனாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஹீமோக்ளோபின் 4, 5 அப்படி தான் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போது டெய்லி முருங்கைக்கீரை சூப்பு ஒரு கட்டு போட்டு அதில் பூண்டு தக்காளிலாம் போட்டு பண்ணி கொடுத்தேன். வித்தின் எ வீக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ஏறிடுது. அப்புறம் ஒரு 8 to 10 டேஸ்க்குள்ளே ஆப்ரேஷனும் நடந்தது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த இம்யூனைசேஷனை டெவலப் பண்ணுறதும், என்ன சோர்வாக இருந்தோன்னா நம்மளோட அப்படியே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குற ஒரு சூப்பரான கீரை இது. இது கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தான் நம்ம சொல்லணும். அதனால் இதை நம்ம அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாள் ஈஸியாக சமைக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் அதை நறுக்கி கொண்டு அந்த மாதிரிலாம் சிரமப்படாமல் 1 part 1 shot மாதிரி இதை பண்ணி நீங்கள் சாப்பிட்டுடலாம். இப்போது நம்ம சூப்புக்கு உண்டானதை பார்க்க போகிறோம். ஒரு குக்கர் வச்சுட்டோம். அதில் ஒரு 20 கிராம் பாசிப்பருப்பு, அதை நம்ம நல்லா வறுக்கிறோம். லைட்டாக வறுத்து அது ஒரு வாசனை வரும், நிறுத்திடுங்க. அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். பச்சையாக கூட போடலாம், ஆனால் குழப்பாக அது ஒரு மாதிரியும் இருந்தால் இது டேஸ்ட்டு வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக வறுக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டை நசுக்கி வச்சுக்கணும். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, தப்பே கிடையாது. அதே மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு 10-15 நசுக்கி போடுங்க. அதே மாதிரி சீரகத்தை கொஞ்சம் லைட்டாக இடிச்சியோ இல்லை கையில் இது மாதிரி தேய்ச்சியோ போடுங்க. பட்டை சேர்த்துக்கோங்க, முட்டி வலியெலாம் வராது, அதனால் எல்லாத்துலேயும் பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா மிளகு பொடி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டோமா, லைட்டாக ஒரு வறுத்தோமா, தக்காளி போட்டோமா, தக்காளியும் வறுக்கிறோமா, இதெல்லாம் வெந்துடும். வெந்த உடனே அதை அப்படியே அந்த சூப்பை தான் நம்ம குடிக்க போகிறோம். அதனால் அதை எல்லாத்தையும் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டு கீரையை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டேன். அதுக்கப்புறம் அந்த கீரையை அலம்பி எடுத்துன்னு ஒரு கட்டு அப்படியே ஆயெல்லாம் வேண்டாம், நீங்கள் அந்த காம்போடு போட்டால் தான் அந்த காம்பில் இருக்கிற சக்தியும் போகும். நமக்கு ரொம்ப சீக்கிரமாக அந்த டயர்ட்னஸ் போயிடும். நம்ம என்ன பர்பஸ் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்ம 1 கிலோ தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கு தேவையான உப்பை போட்டுறோம். போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக பிடிக்குன்றதுனால எகெயின் நான் கொஞ்சம் தக்காளி சேர்த்துட்டேன். நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குக்கர் வெயிட் போட்டோம், 3 சவுண்டு விட்டோம். அதை நல்லா கலக்கி விட்டுட்டோம். கலக்கிட்டு வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அந்த சக்கை இருக்குது பார்த்திங்களா, அதை நசுக்கி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வடிகட்டலாம். அது இன்னும் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த சக்கையை கொஞ்சம் கரண்டி போட்டு நசுக்கி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சூப் உங்களுக்கு கெட்டியாக ஆகணும்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி விட்டு ஒரு அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அந்த திக்னஸ் இந்த ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அப்படியே தான் சாப்பிட்றோம். பாருங்கள், சூப்பு மேலே சூட்டில் கொஞ்சம் வெண்ணெய், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எப்பவும் போல் ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.